1952 வருடம் பிறந்தது ஒரு கருப்பு வைரம். அந்த கருப்பு வைரத்தின் பெயர் மக்களின் கேப்டன் என்று அழைக்கப்படும் விஜயகாந்த். சிறு வயதிலேயே படிப்பில் ஆர்வம் இல்லை, படப்பிடிப்பில் ஆர்வம் வந்தது. தன்னுடைய இளமை காலத்தில் சினிமாவில் நடிக்கும் எண்ணத்தோடு சென்னைக்கு வந்து அடைந்தார். எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ அவமானங்களுக்கு பின் அந்த சினிமா வாய்ப்பை எட்டி பிடித்தார். விஜயகாந்த் 1978 ஆண்டு திரையுலகில் அறிமுகமான இவருக்கு அப்படத்தின் இயக்குனர் மாயக்காஜா வைத்த பெயர்தான் விஜயகாந்த். 1980 வெளியான தூரத்து இடி முழக்கம் திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் கவனத்தை பெற்றார் விஜயகாந்த். ஆனால் ஓர் அதிரடி நாயகனாக விஜயகாந்த் அறியப்பட்டது 1981 வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டறை படத்தில் இருந்துதான். இவர் கதாநாயகனாக நடித்து 1984 மொத்தம் 18 படங்களும் 1985 17 படங்களும் வெளியாகின. இன்று வரை இது அசைக்க முடியாத சாதனையாக உள்ளது. தொடர்ந்து புரட்சிகரமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்ததால் 1985 ஆண்டு முதல் அவருடைய ரசிகர்களால் புரட்சி கலைஞர் என அழைக்கப்பட்டார். புதுமுக இயக்குநர்கள் பலருக்கு வாய்ப்பளித்தது மட்டுமின்றி திரைப்பட கல்லூரி மாணவர்கள் பலரையும் இயக்குநராக அறிமுகப்படுத்திய பெருமையும் விஜயகாந்தையே சேரும். போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்காமல் ஆக்ஷன் ஹீரோ ஆக முடியாது என்பது கோலிவுட்டில் எழுதப்படாத விதி. அந்த வகையில் போலீஸ், ராணுவம் என யூனிஃபார்ம் அணிந்து நியாயத்திற்காக போராடும் கதாபாத்திரத்தில் அதிகம் நடித்தவர் விஜயகாந்த் தான். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் மீது கொண்ட ஈர்ப்பு காரணமாக தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயர் சூட்டியவர் விஜயகாந்த். 2000 ஆண்டில் தனது ரசிகர் மன்றத்திற்கென கொடியை அறிமுகப்படுத்தி பல படங்களில் அதை பயன்படுத்தவும் செய்தார். அரசியலுக்கு வருவேன் என சொன்னதோடு நிற்காமல் 2005 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்ற கட்சியை துவங்கினார். அரசியலில் ஒரு அவதாரமே எடுத்தார். அவரை கண்டு அஞ்சாத ஆள் கூட இருக்கலாம், ஆனால் அவர் யாருக்கும் அஞ்சியதில்லை. விஜயகாந்தின் சரிவு 2016 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சில கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்தார். சட்டமன்றத்துல யாருக்கும் பயமே இல்லாமல் வாடா பாத்துக்கலாம் கம்பீரம் காட்டிய அவருக்கு அதன் பின்னர் சட்டமன்றத்திற்குள் போகவே முடியாதது ஒரு மிகப்பெரிய சரிவு. எவ்வளவு சரிவு இருந்தாலும் இன்று வரை அவர் அலுவலகத்தில் உணவு கேட்டு வருவோர்க்கு இல்லை என்ற சொல் இருக்காது. எப்பொழுதும் அள்ளி கொடுக்கும் கர்ணனாக வாழ்ந்து வந்தவர். அதைத் தொடர்ந்து அவரது உடல்நிலையும் மோசமடைய அந்த கம்பீர குரல் காணாமல் போனது. ஆனால் இவருடைய அந்த கம்பீர குரலும் சரி, அவருக்கு மாறி அந்த குரலும் சரி, பல கலைஞர்களின் வாழ்வுக்கு வழிவகுத்தது. அவருடைய உடல்நிலையும் மோசமடைய அந்த கருப்பு வைரம் கேப்டன் விஜயகாந்த் இன்று அகால மரணம் அடைந்தார். அவருடைய இந்த மறைவு பல கோடி தமிழ்நாட்டு மக்களின் கூக்குரலாக, அழுகுரலாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. கேப்டனை தன்னுடைய அண்ணனாக, தம்பியாக, மகனாக பார்க்கும் தமிழ்நாடு மக்கள் மனதில் என்றும் நீங்காமல் வாழ்வார். We are not sentimental idiots, sir. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகுற வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாறாது.